நான் மனச்சோர்வடைந்து விட்டேன். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மிகவும் வேதனையாக உள்ளது. எனக்கு புரிகிறது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் மருத்துவர்கள் பலரிடம் சென்று உள்ளதையெல்லாம் செலவழித்து விட்டேன். 12 ஆண்டுகள் போய்விட்டது. இந்த வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா? கண்ணீரிலே தான் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். என்ன நடக்கிறது? எங்கு போகிறீர்கள்? அதுவா, இயேசுவை பார்க்க போகிறோம். அவர் தொழுநோயாளிகளையும் பார்வையற்றவர்களும் காது கேட்காதவர்களையும் குணமாக்கியுள்ளார். நாசரேத்தூர் இயேசுவா? எனது ஒரே நம்பிக்கை. ஆம், அவர் மட்டுமே நமது நம்பிக்கை. என்னை இயேசுவிடம் அழைத்து செல்வீர்களா? நான் அவரை தொட்டால் கண்டிப்பாக குணமாவேன். பல வருடமாக 12 ஆண்டுகள் இரத்த போக்கு. உதிரப்போக்கா? என்ன தைரியம் உனக்கு? நீ அவரை தொடக்கூடாது. பெண்ணே, நீ அவரை தொடக்கூடாது. நில் நில் நில். நான் அவரை தொட வேண்டும். அவர் ஆடையை தொட்டால் போதும், நான் குணமாவேன். நான் அவரை தொட வேண்டும். நான் அவரை தொடுவேன். நான் அவரை தொடுவேன். ஓ என் தேவனே, நான் சோர்ந்து விட்டேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். என் ஆடையை தொட்டது யார்? எவ்வளவு கூட்டம் என்று நீரே பார்க்கின்றேன். அப்படியானால் யார் என்று எப்படி அறிவது? யாரோ ஒருவர் என்னை தொட்டார். என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை நான் அறிந்தேன். நான் 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் துன்பப்படுகிறேன். மிகவும் வேதனையான காலம். ஆனால் நான் நம்பினேன், உம் ஆடையை தொட்டால் போதும், நான் குணமாவேன் என்று. அதனால் தான் உம் ஆடையை தொட்டேன். நானும் குணமானேன். அப்படியா? மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. சமாதானத்துடனே போ. நீ போய் நோய் நீங்கி நலமாயிரு. என் தேவனே, என் ஆண்டவரே, இந்த காணொளியில் இருந்து நமது விசுவாசம் எதன் மீது? ஆடையை தொட்ட பெண்ணின் விசுவாசத்தை போன்ற விசுவாசம் உள்ளதா? தேவனாகிய இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவர். அவரை நம்புவோம். ஆமேன். ஆமேன்.